2 நண்பர்களும், மாம்பழ விதைகளும். ஒரு ஊர்ல அன்பு, அறிவுன்னு 2 நண்பர்கள் இருந்தாங்க. 2 பேருக்குமே மாச சம்பளமா ஒரு குறிப்பிட்ட தொகை கிடைச்சது. 2 பேருமே எதிர்காலத்துக்காக பணத்த சேர்க்கணும்னு முடிவு பண்ணாங்க. அன்புவின் வழி சேமிப்பு, சேவிங். அன்பு ரொம்ப ஜாக்கிரதையான ஆள். அவன் ஒவ்வொரு மாசமும் தன் சம்பளத்திலிருந்து ஒரு பகுதிய எடுத்து, ஒரு அழகான இரும்பு பெட்டியில பூட்டி வச்சான். பலன்: பணம் ரொம்ப பாதுகாப்பா இருந்தது. அவனுக்கு அவசரமா பணம் தேவைப்பட்டப்போ, உடனே பெட்டிய திறந்து எடுத்துக்கிட்டான். பிரச்சனை: 5 வருஷம் கழிச்சு பெட்டிய திறந்து பார்த்தப்போ, அவன் வச்ச அதே தொகை தான் இருந்தது. ஆனா, 5 வருஷத்துக்கு முன்னாடி 1 கிலோ மாம்பழம் ரூ. 50க்கு வித்தது. இப்போ ரூ. 100 ஆயிடுச்சு. பணவீக்கம். பணத்தோட மதிப்பு குறைஞ்சதால, அவனால பழையபடி நெறைய பொருட்கள வாங்க முடியல. அறிவுவின் வழி முதலீடு, இன்வெஸ்டிங். அறிவு கொஞ்சம் யோசிச்சான். அவன் பணத்த சும்மா பூட்டி வைக்காம, அந்த பணத்த வச்சு சில மாம்பழ விதைகள வாங்கி, தன் வீட்டு தோட்டத்துல நட்டு, தண்ணி ஊத்தி வளர்த்தான். ஆரம்பத்துல அவன்கிட்ட உடனே எடுக்கிறதுக்கு கை நிறைய பணம் இல்ல. மரம் வளர டைம் எடுத்தது. அதுல கொஞ்சம் ரிஸ்க்கும் இருந்தது. பூச்சி வர்றது, மழை பெய்யாம போறது. ஆனா, 5 வருஷம் கழிச்சு அந்த விதைகள் பெரிய மரமா வளர்ந்து, சீசனுக்கு சீசன் நெறைய மாம்பழங்கள குடுத்தது. இப்போ அறிவுக்கும் மாம்பழம் கிடைச்சது. அத வித்து அவன் போட்ட பணத்த விட பல மடங்கு லாபமும், வெல்த் கிரியேஷன் கிடைச்சது. சேமிப்பு பணத்த பாதுகாப்பா வச்சிருக்கிறது. இது உங்க அவசர தேவைக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் உதவும். ஆனா, இதுல பணம் வளராது. முதலீடு, இன்வெஸ்டிங் பணத்த வேலை செய்ய வைக்கிறது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், கோல்ட், பிசினஸ்ல போடுவது. இதுல கொஞ்சம் ரிஸ்க் இருந்தாலும், நீண்ட காலத்துல உங்க பணத்த பல மடங்கு வளர்க்கும். இன்ஃப்ளேஷன ஜெயிக்கும். அவசர தேவைக்கு கையில சேமிப்பு இருக்கணும். எதிர்கால வளர்ச்சிக்கு முதலீடு கண்டிப்பா இருக்கணும்.